வெல்கம் டு ஹரிஷ் சேனல். இன்றைக்கி நம்ம ஹவுஸ் ஆஃப் ஸ்லென்ஜினா கேம் விளையாட போகிறோம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கேம் வீடியோ நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக பிளைண்ட் பேக் ஸ்க்ரஃப் மாதிரி தான் போடுவேன். இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் கேம் போட போகிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். ஹவுஸ் ஆஃப் ஸ்லென்ஜினா. சரி, என்ன வைப்போம்? ஈஸி வைப்போம். ஏன்னா ஹார்ட்லாம் விளாண்டா கண்டிப்பாக தோற்று போயிடுவா தெரியும். ஈஸியிலே ஜெயிப்பேனா தெரியாது. சரி, ஆடுவோம். நிரப்போம். இவ்வளோ ஸ்லோவாக நடக்குது. Find 8 pieces of a picture to open the key cabinet. Okay, this is the key cabinet. 8 பீசஸை கண்டுபிடிக்கணும். சரி, இவ்வளோ ஸ்லோவாக போகுது. சூப்பர். இது என்ன? மேப். ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது கீ கேபினட் கிட்ட. நேராக போனால் டைனிங் ரூம், ஸ்டேர்ஸ், ப்ளாப்லாம். ஓகே, சரி, நம்ம எங்கே போவோம்? நேராக சரி முடியாது. அப்போ நம்ம இங்கேயே போயிடுவோம்னா எலியா கருப்பாம்பூச்சியா தெரில. ரத்தம். ஓகே, சூப்பர். திறக்குது இல்லை என்ன இருக்குது தெரியல. உள்ள ஒரு பீஸ் இது இருக்குது. அந்த ஸ்லென்ஜினா வந்துருச்சு. பயந்துட்டேன். ஸ்டார்டிங்லேயே ஸ்லென்ஜினா வந்துருச்சு. சரி, பயப்படக்கூடாது. இதுக்கப்புறம் சைன் கொண்டு கரைச்சிக்கோ. சரி, இங்கே நம்ம ஒரு கேபினட் இருக்குது. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. சரி, இதுக்குள்ளே போகாம வேண்டாம். சரி, பின்னாடி போவோம். பயமாக இருக்கிறதுக்கப்புறம் போவோம். நம்ம நேரம் அந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் என்ன இருக்குது தெரில. ஓகே, இந்த பக்கம் மறுப்பாக தான் இருக்குது. இதோட கேபினட் இருக்குது. இங்கே என்ன இருக்கும்? யூஸ்ஃபுல்லாக கொடுங்க ப்ளீஸ். எனக்கு யூஸ்ஃபுல்லாக வேணும் ஏதாச்சும். போ வச்சுருக்கா. ஓகே, என்னவோ எட்டி பார்க்குதோ. இது ஏதோ எகிப்தெல்லாம் தலையில் ஏதோ துணி கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. பேய் வேண்டாம். நான் திரும்பி போயிடுறேன்னு நினச்சா பின்னாடி பேய் வந்துருச்சு. போய் தான் ஒன்று போல். ஓகே, போச்சு. நம்மளும் மறுபடியும் பின்னாடியே போயிடுவோம். நான் தைரியம் சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நான் பேயை பார்த்தா பேக்கில் அப்படியே போயிடுவேன். ஐயோ, இப்போ தானே வந்துச்சு. சரி, இருந்த இடத்துக்கு போவோம். ஆமாம், இது கீ கிடச்சிருச்சு தானே. ஓகே, 1 key is used. இப்போ எங்கே இருக்கோம்? டைனிங் ரூம், கிச்சன். ஓகே, நேராக போன கிச்சன். ஆனால் இல்லையா அவ்வளோ ஸ்லோவாக வாக் பண்ணது தெரில. என் ஃபோன் ஹேங்கா தெரில. அங்கே போவோம். கேபினட்டில் திறக்க முடியாதா? முடியல. சூப்பர். இங்கே ஏதோ யூஸ்ஃபுல்லாக கொடுக்க மாட்டீங்க. கதை பின்னாடி வச்சோம். வேஸ்ட். 1 key வேஸ்ட் ஆச்சு. வேஸ்ட் ஆகலை. பின்னாடி பேய் வந்துருச்சு. போகணும். சரி, நம்ம நேராக போவோம். சரி, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நேராக போவோம். ஸ்ட்ரெயிட் எங்கே ஏதாச்சும் இருக்குது? ஓகே, 2 பீஸ் இருக்கலாம். இப்போ தான் 2 பீஸ். நம்ம கீழே பார்த்தே நடப்போம். சண்டி நான் அவங்க தெரியாது. அப்போ தான் கீழே பார்த்து நடப்போம். அங்கே ஸ்பைடர் இருக்குது. இங்கே ஸ்லென்ஜினா இருக்குது. எங்கே ஸ்லென்ஜினா போச்சு. சரி, நம்ம தைரியமாக போவோம். என்ன பண்ணுறது? சரி, நம்ம அது இருக்கிற இடத்துக்கு போவோம். எங்கே காணும்? ஓகே, இங்கே இதுக்குள்ளே தானே போச்சு. அது போகிற பக்கம் பார்த்தா அது எங்கேயோ போகிற பார்த்தா பாத்ரூமுக்கு தான் வந்துருக்கு. ஆனால் இங்கே ஆளை காணும். கடுப்பாக இருக்கு. நம்ம நேராக போவோம். பீசஸ் இவ்வளோ நேரம் கழிச்சு 3 தானா? என்னது? 1 key is used. சரி, உள்ள சாவி இருக்கு சொன்னதானே. இதுக்குள்ளே யூஸ்ஃபுல்லாக பீஸ் இருக்கு. 1 பீஸ். அப்போ இன்னும் 4 பீஸ் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி 4 பீஸ் கிடச்சிருச்சுங்க. ஸ்டார்ஸ் அங்கே என்னது?
ஸோ எங்கே இருக்கேன்னே தெரியலையே நான். எங்கே ஸ்டாஸு? இங்கே ஏதோ நீட்டாக ரூம் இருக்குது. நம்ம இங்கே இன்னும் போகல, போய் பார்த்துருவோம். ஷூ எல்லாம் போன எடுத்தானா? ஸ்டாஸ் வந்துருச்சு. வா, இங்கே இருக்கியா? சூப்பர். ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நம்ம நேராக போவோம். வரும் போவோம். இங்கேயும் 1 key யூஸ்ஃபுல்லாக எதுவும் கொடுக்கல பண்ணி. ஆமாம், இந்த ரூமில் தான் நம்ம அந்த பேய் எட்டி பார்த்துச்சு. அதாவது எகிப்தியன் தலையில் துணி கட்டி இருந்துச்சு, அதுதானே? ஓகே, இங்கே என்ன இருக்கும்? இங்கே என்னென்னோ இருக்குது. யாருக்கு தெரியும்? போவோம். கேபினட். இங்கே ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக கொடுங்க. கீயை மட்டும் பாய்க்கிறீங்க, ஆனால் யூஸ்ஃபுல்லாக எதுவுமே கொடுக்க போகிறீங்க. பீசஸில் 4 பீசஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். மீதி 4 பீசஸ். ஓகே, 5வது கிடச்சிருச்சு. அந்த ரத்த காட்டேரி என்னை சும்மா விடவே மாட்டுது. ஓகே, அங்கே சாவி இருக்குது, அது அப்புறம் போய் எடுத்துக்கலாம். ஏதோ சத்தம் தான் கேட்குது. வா, 6 கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் 2 தான். 7 8 ஸ்லெண்டின் அம்மா. ஓய் கீக்கி, என்ன சத்தம்? யார்? நான் என்ன பார்க்குறேன்? கதவு சாத்திக்கிச்சுல. நான் சாக்கல. கதவு பூட்டிருக்கு. திறந்துடுச்சு. பாட்டி ஸ்லெண்டினா 2 பேரும் ஒரே நேரத்தில். நான் ஓடிடுறேன். நீ அங்கே தானே இருக்க. நான் ஓடிடுறேன். நான் வர மாட்டேன். நீ அங்கேயே கடை. நம்ம போவோம் நேரம். கடைசியாக எல்லா பீசஸும் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்ப்போம் அந்த பாட்டி இன்னும் அங்கே தான் இருக்கான்னு. லாக்கெட் யூனிட் செலக்கி. சரி, இப்போ செலக்கி. ஆமாம், நம்மள்கிட்ட கீ இருக்கே. செல்லர்கின்னு தனியாக ஒன்று. அங்கே ஒரு பீஸ் இருக்குது, நான் முதல்ல பார்த்துட்டேன். 7. இன்னும் ஒரே ஒரு பீஸ் கண்டுபிடிச்சிட்டு நான் அந்த கீ கேபினெட்டுக்கு போய் என்ன பண்ணுமோ ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அந்த பாட்டி இருக்காங்களான்னு ஒரு தடவை பார்த்து முடிச்சுட்டு. என்ன கேபினட் மேலாம் ஏறி நிற்குது? 1 key is used. சூப்பர். சரி, 8 கண்டுபிடிச்சாச்சு. வந்து அந்த பாட்டி ரூம் எங்கே இருக்குது? எங்கே பார்த்தோம்? உங்க தூரம் நடந்து வேறு போகணுமா? ஆனால் கீ கேபினட் பக்கத்திலே இருக்குது. கீ கேபினட்டுக்கு போயிட்டு அப்புறம் கடைசியாக போய் பாட்டியை பார்ப்போம். ஓகே, இங்கே தான் கீ கேபினட். சரி தானே? ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது கேம். நானும் ஏதோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன். ஈஸி மோட் எடுத்தனால. வாட் இஸ் திஸ்? யூ ஹேவ் த செலக்கி, நவ் ஃபைண்ட் த செல்லடோ. ஓகே, இதுதான் செலக்கியா? அப்போ இந்த கேபினட்டுக்குள்ளே செல்லக்கி தான் இருந்திருக்கு. சரி, ஆமாம், பெட்ரூம் அந்த பக்கம். ஓகே, நம்ம போய் பாட்டியை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் பாட்டி இருக்காங்களா தெரில, இல்லை கடுப்பாகி போயிட்டாங்களா? இதா ரூம்? இல்லை, இதுவா ரூமு? இதுதான் ரூம். நான் முதலே பார்த்துட்டேன். பாட்டி இன்னும் இங்கே தான் இருக்கே. எனக்கு கடுப்பாகவே இல்லையா? குண்டு பாட்டி பாப்பா, நீலாம் வரக்கூடாது, நீங்கள் போயிரு பாப்பா. செலக்கி கிடச்சிருச்சு. சிலை எங்கே? சிலை. ஓகே, சைட்டில். சரியா? கரெக்டு. மேப் கொடுத்தனால ஈஸியாக இருக்குது. இல்லை, பாட்டியை தேடி செல்லரை தேடி தானே செல்ல போ. இல்லை, என்ன இருக்கும்? செலக்கி இஸ் யூஸ்ட். சூப்பர். சிலை எப்படி இருக்குன்னு தெரில. செல்லருக்கு மேப் இல்லையா? ஓகே. இப்போ வந்து நம்ம செல்லை விட்டு வெளியாகுனா ஒரு மேப் வருது. செல்லுக்குள்ளே போனால் செல்லரோட மேப் வருது. செல்லரோட மேப் டைம்ஸ் இல்லை, கூட்டல் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் ஷேப்பில். இங்கே என்ன இருக்குது?
இங்கே என்ன இருக்கும்? ஒன்றும் வேண்டாம். ஸ்லெண்டினாவை பார்த்தா பயமாகவே இல்லை. அது வந்தால் கிராணிலாம் லேண்டாக அது துரத்தும், பயமாக இருக்கும். இது லேண்டா இது வந்தால் திரும்பிடணும். ஈஸி, கஷ்டமாகவே இல்லை இது கேம். ஆனால் இந்த கேம்லேயே என்னோடய வயசு கூடயானவங்க ஒரு சிலவங்க இருக்காங்க. நான் அவங்களோட கேம் பிளேலாம் பார்த்துருக்கேன். என்னோடய வயசு கூடயே இருந்துட்டு அவங்களும் ஸ்லெண்டினா ஈஸி மோட்டில் விளாடுவாங்க, ஆனால் தோற்றுடுவாங்க. எனக்கு புரியல எப்படி தான் தோக்குறாங்க. ஈஸியான கேம்ஸ்லாம் தோற்றுடுறாங்க, ஆனால் கஷ்டமாக இருந்தால் அதில் பாசம். நான் ஈஸியிலே தோற்றுறாங்க, அப்புறம் எங்கள் கஷ்டமாக ஹார்ட்டில் தேய்க்க போகிறாங்க. சரி, நான் ஏன் அப்போ இதுக்கு போனேன்? கேம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இல்லை, கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். அது என்னவோ நான் உள்ளே போகல. இது ஒன்று எல்லாம் வந்து பயன்படுத்து. இது என்னது? க்ரோபார் எதுக்கு? I probably use the crowbar and a door here in the cellar. Okay. இப்போ ஒரு டோரை உடைக்க இந்த க்ரோபரை யூஸ் பண்ணணுமா? சரி, இந்த வழி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இன்னும் மின்னுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நேராக போகணும். ஏன்னா அங்கே தான் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன் இங்கிலீஷ் ஆளுறதுன்னு தெரியல. சரி, பரவாயில்ல, போவோம். யார் பார்க்க போகிறா? ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓ, இதெல்லாம் க்ரோபர் வச்சு திறக்கணும். சூப்பர். அப்பா, சரி, இங்கே என்ன இருக்கோ? இங்கே ஏதாச்சும் ஜாமான் கொடுப்பாங்களா? ஒரு ஜாமான் ட்ரெஜர் பாக்ஸ். இதில் பார்ப்போம். அப்புறம் இதுக்கிட்ட சாவி கேட்டாங்கன்னா சரி, சும்மா திறப்போம். என்னது உள்ள? என்னது? ஸ்லெண்டர்மேன். உங்கள் அம்மா டச் பண்ணுவோம். டச் பண்ணியாச்சு. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட மாட்டுறதுக்காக தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். அவங்களோட மிஸ்டரியை கண்டுபிடிக்க நான் சாகணும். கரெக்டா? முடிஞ்சு, அவ்வளோதான். சரி, இதோட எண்ட் பண்ணிக்கலாம் கேமை. இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.